இந்து பெண்களின் தாலியை அறுத்த மோடியின் கதையை சொல்லவா என்று உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் கேட்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? புல்வாமா தாக்குதல் மறந்துவிட முடியாது நம்மளால. கடந்த முறை மோடி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த விஷயம். புல்வாமா தாக்குதலில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களின் தியாகத்தை சொல்லி வாக்கு கேட்டுதான் மோடி கடந்த முறை பிரதமரானார். இந்த முறை அந்த புல்வாமா தாக்குதலை மையமாக வைத்து और अगर मोदी जी मंगल सूत्र का महत्व समझते तो वो ऐसी अनैतिक बातें नहीं करते। किसान पर कर्ज चढ़ता है तो उसकी पत्नी अपने मंगल सूत्र को गिरवी रखती है। மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். இந்து பெண்களின் தாலியை அறுத்த மோடியின் கதையை சொல்லவா என்று உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் கேட்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன தெரியுமா? புல்வாமா தாக்குதல் மறந்துவிட முடியாது நம்மளால. கடந்த முறை மோடி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த விஷயம். புல்வாமா தாக்குதலில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களின் தியாகத்தை சொல்லி வாக்கு கேட்டுதான் மோடி கடந்த முறை பிரதமரானார். இந்த முறை அந்த புல்வாமா தாக்குதலை மையமாக வைத்து சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் கேட்டிருக்கிறார். அதாவது புல்வாமா தாக்குதலில் இறந்து போன இராணுவ வீரர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது அவர்கள் செல்வதற்கு ஒரு பாதுகாப்பான ஹெலிகாப்டர் வேண்டும் என்று. அந்த ஹெலிகாப்டர் இந்திய ராணுவ வீரர்கள் மோடியிடமும் ராஜ்நாத் சிங்கிடமும் கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னார்கள்? கொடுக்கவில்லை. ஹெலிகாப்டர் கொடுக்கல. ஹெலிகாப்டர் கொடுக்காத காரணத்தினால்தான் இந்திய ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்படி கொல்லப்பட்ட புல்வாமா தாக்குதல் ராணுவ வீரர்களுடைய உடலுக்கு முன்னாடி நின்று அந்த உடலை காட்டி, அந்த தியாகத்தை காட்டி மோடி இந்திய மக்களிடம் வாக்கு கேட்கும் போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருகிறது. என்ன தெரியுமா? அந்த இராணுவ வீரர்களுடைய மனைவிகளுடைய தாலி அறுக்கப்பட்டு விட்டது. அந்த அறுக்கப்பட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் மோடியும் ராஜ்நாத் சிங்கும் அந்த இராணுவ வீரர்களுக்கு ஹெலிகாப்டர் கேட்டது கொடுக்காதனாலதான் அப்படிங்கிறத எல்லா இந்திய மக்களும் உணர்வார்களே என்று சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றது அப்படின்னா, ராஜஸ்தான்ல போயிட்டு தாலியை கூட அறுத்து காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்கள் கையில கொடுத்துரும். அதாவது இந்து பெண்களுடைய தாலியை அறுத்து கூட காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களுடைய கைகளில் கொடுத்து விடும் என்று கூச்சமில்லாமல் பொய் சொன்ன மோடிக்கு எதிராக அவர் பேசிய முதல் விஷயம். இனி பிரியங்கா காந்தி வருவோம். பிரியங்கா காந்தி பேசியிருக்கிறாங்க. பிரியங்கா காந்தி என்ன பேசியிருக்கிறாங்க தெரியுமா? இந்தியாவில் பெரும் போர் பதட்டம், போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நிதி மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறையாக மாறுகிறது. இந்தியாவில் நிதி இல்லை. இப்ப இந்த நேரத்துல இந்திரா காந்தி அம்மையார் என்ன செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? தன்னுடைய கைகளில் இருந்த அனைத்து நகைகளையும் இந்திய இராணுவத்தின் உதவிக்காக, இந்த நாட்டிற்காக எடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த புகைப்படத்தை எல்லாம் நீங்க பார்த்திருக்க முடியும். இது ஒன்று. இரண்டாவதாக, இந்த நாட்டின் நலனுக்காக தன்னுடைய கணவனையே பலி கொடுத்த ஒருவர் தான் சோனியா காந்தி. இப்படி இரண்டு மகத்தான பெண்மணிகளை பெற்றிருக்கக்கூடிய எங்கள் வீட்டில், எங்கள் கட்சியில் இதை நீங்க இன்னைக்கு சொல்றீங்க நாங்கள் தாலியை அறுத்து கொடுப்போம் என்று. உங்களுக்கு வெட்கமாக இல்லையா மோடி என்று பிரியங்கா காந்தி கேட்கிறார். சோனியாவும் இந்திரா காந்தியும் என்ன செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆதாரம் சொல்லிவிட்டேன். மோடி என்ன செய்தார்? மோடி ஹெலிகாப்டர் கொடுக்கல. இந்திய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு ஹெலிகாப்டர் கொடுக்கல. நான் இன்னொன்னு சொல்றேன் மோடி கிட்ட, மோடியே 55 வருஷமா இந்தியாவில் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. இதுவரையிலும் ஒரு இந்து பெண்ணுடைய தாலியை அறுத்து இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கிறதாக ஒரு சிறு ஆதாரத்தை காட்ட முடியுமா? வாழ வைத்துத்தான் அவர்களுக்கு பழக்கம். அவர்கள் தியாகம் செய்த குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல. நேரு குடும்பம்னா என்ன? பணம் பார்த்து வாழ்ந்த குடும்பம் இல்லையா? மிகப்பெரிய அளவில் எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த குடும்பம். RSS காரனை போல இல்லை இல்லையா? RSS காரன் பூரா எப்படி? அது நமக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை பேசும்போது கவனமாக பேசுங்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் பிரியங்கா காந்தி. இன்னைக்கு நீங்க மோடி கடைசி இதுல, அதாவது வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்தில் இருக்கிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார்.
அதற்கு பிரியங்கா காந்தி இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த மாதிரியான கேள்வி கேட்டதன் மூலமாக இந்திரா காந்தி அம்மையாரையும் சோனியா காந்தியை பற்றியும் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்திருப்பதன் மூலமாக மோடியினுடைய அந்த பேச்சு இருக்கிறதல்வா, தாலியா இருக்கக்கூடிய பேச்சு, அதற்கு வட இந்திய மக்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய பலன் என்ன? இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவிலும் இது எதிரொலிக்க போகிறது. மோடிக்கு தெரிந்த செய்தியை மோடி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது இந்திய மக்கள் மத்தியில் எதிர்வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. கடந்த காலங்கள் மாதிரி இந்த அயோத்தி ராமர் கோயில், அது இல்லாமல் வேற இவங்க 15 லட்சம் கொண்டு வரேன், இந்த மாதிரி வட சுட்டா எல்லாம் இனிமேலாம் நடக்காது அப்படிங்கிறது மோடிக்கு தெரியுது. ஒரு வழியும் இல்லை. அதனாலதான் முதல்ல என்னன்னா, நாங்க ஊழல் செய்யாத கட்சின்னு சொன்னாங்க. ஆனா ஊழலுடைய மொத்த வடிவம் மோடிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது வேற எந்த வழியும் இல்லை, ராமர் கோயில் கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் மக்கள் கிட்ட எடுபடலை. இப்படி எதெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, எதுவும் எடுபடவில்லை. கடைசியில இப்ப என்ன? கடைசியில இந்து முஸ்லிம் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். பிரியங்கா காந்தி அவர்கள் அந்த பேசிய பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாமா? इंदिरा गांधी ने अपना सोना, जब जंग हुई थी, अपना सोना देश को दिया. मेरी मां का मंगलसूत्र इस देश को कुर्बान हुआ है. कैसी कैसी बहकी बहकी बातें. पिछले 2 दिनों में अब ये शुरू हुआ है कि कांग्रेस पार्टी चाहती है कि आपके मंगलसूत्र और आपका सोना आपसे छीन ले. 70 सालों से ये देश स्वतंत्र है. 55 सालों के लिए कांग्रेस की सरकार रही है. किसी ने आपसे सोना छीना, आपके मंगलसूत्र छीने? इंदिरा गांधी ने अपना सोना, जब जंग हुई थी, अपना सोना देश को दिया. मेरी मां का मंगलसूत्र इस देश को कुर्बान हुआ है. और अगर मोदी जी मंगलसूत्र का महत्व समझते तो वो ऐसी अनैतिक बातें नहीं करते. किसान पर कर्ज चढ़ता है तो उसकी पत्नी अपने मंगलसूत्र को गिरवी रखती है. बच्चों की शादी होती है या दवाई की जरूरत होती है तो महिलाएं अपने गहने गिरवी रखती हैं. ये बात ये लोग नहीं समझते. और इसका प्रमाण ये है कि जब नोटबंदी हुई और महिलाओं की बचत इन्होंने ली, इन्होंने कहा कि बैंकों में पहुंचाओ, तब मोदी जी कहां थे? तब मोदी जी क्या कह रहे थे? ले रहे थे आपसे. मणिपुर में एक जवान की बीवी को का वस्त्र हरण करके पूरे देश के सामने चलाया. मोदी जी चुप थे, कुछ नहीं बोले. उसके मंगलसूत्र के बारे में नहीं सोचा उन्होंने. जब देश में उन्होंने कहा कि कल से लॉकडाउन हो जाएगा और सारे मजदूर पूरे देश भर से, बेंगलोर से भी, यूपी, बिहार, अलग अलग जगहों में पैदल निकले क्योंकि इन्होंने ट्रेनें बंद कर दी, बस बंद कर दी. तब जब खाना नहीं मिल रहा था शहरों में, जब कोई चारा नहीं था, तो महिलाओं ने अपने गहने, अपनी बचत गिरवी रखी. तब मोदी जी कहां थे? किसान आंदोलन हुआ, 600 किसान शहीद हुए. उनकी विधवाओं के मंगलसूत्र के बारे में सोचा मोदी जी ने? पलक नहीं झपकाई उन्होंने. और आज चुनाव के लिए, वोटों के लिए महिलाओं को ऐसी बातें कर रहे हैं, डरा रहे हैं ताकि डर के वो वोट दें. शर्म आनी चाहिए उनको, शर्म आनी चाहिए. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.